திரு உதயநிதியை துணை முதல்வராக்கியதன் மூலமாக என்ன செய்தியை சொல்லியிருக்கிறது திமுக? எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலையும் தலைமை அதிகாரம் என்கிற இடத்துல ஒரு நெருக்கடி அல்லது போட்டி அல்லது ஒரு தடுமாற்றம் நிகழ்காலத்திலையும் வரக்கூடாது, எதிர்காலத்திலையும் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறது எனக்கு தெரிய உலகத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேற எங்க அதெல்லாம் அது வந்து இந்த தடுமாற்றம்லாம் இருக்கு? காங்கிரஸ்ல இருந்துச்சு, அது பல நெருக்கடிகளை சந்திச்சு, அது 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 ஒரு சிக்கலை சந்திச்சோம். அப்ப இப்ப நம்ம நீங்க ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி, அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டின்னு பார்த்தோம், பிஜு ஜனதாதளத்தை பார்த்தோம். இப்படி பல நெருக்கடிகளை நம்ம பல மாநிலங்கள்ல பல கட்சிகள்ல பாக்குறோம். ஆனா தமிழ்நாட்டில் இல்லை, எங்கேயும் இல்லை, எந்த கட்சிட்டையும் இல்லை. தமிழ்நாட்டுல எந்த கட்சியிலன்னா இப்ப நம்ம ஒரு இடைவெளி, இப்ப ஒரு தலைமைக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா அந்த இடைவெளியை வேற யாராவது ஒரு கட்சியிலிருந்து ஒரு முக்கிய நிர்வாகி அந்த இடத்தை நிரப்பி நடத்த முடியுமாங்கிற அது பல பேர் பல இடத்துல முயற்சி பண்ணி நடக்காதனாலதான் நீங்க அதை பண்ண முடியல. அதில் தான் நீங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சினா மருத்துவர், அப்புறம் பெரியவர் சின்னவர் அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் ஐயா, அப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஐயா தான் அந்த இடத்த நிறைவு செய்ய முடியுது. அது சின்ன சின்ன சமுதாய இயக்கங்களுக்குள்ள கூட நீங்க அதை பார்க்க முடியும். இப்ப நீங்க சின்ன சின்ன சமுதாய இயக்கங்கள் நம்ம புதிய தமிழகம் இருக்குன்னா அதுல டாக்டர் இருக்காருன்னா இன்னொரு சின்ன டாக்டர் தான் அந்த இடத்துக்கு வர்றாரு. அது இந்த நிலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு வழிகாட்டியா இருக்கு. ஏன்னா நீங்க அது இந்த தடுமாற்றம் விடக்கூடாதுங்கிறதுனால அது குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அப்படிப்பட்ட ஒரு வாரிசு அல்லது குடும்ப நேரடி வாரிசுகள் இல்லாத இல்ல அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இந்த சூழ்நிலையிலேயே அவங்க அந்த அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இவங்க முன்கூட்டியே ஏற்பாடு பண்றாங்க. அதுலதான் நம்ம இன்னைக்கு உதயநிதி இந்த பொறுப்புக்கு நேரடியா வந்திருக்கிறார். நீங்க இதை பக்கிங்ஹாம் அரண்மனையில் கூட இதை பார்க்க முடியாது. நீங்க பக்கிங்ஹாம் அரண்மனையில நீங்க அரசர்களுக்குள்ள கூட இந்த அடுத்தடுத்து தயார் நிலையில நீங்க ராணி அல்லது இளவரசர் அல்லது அந்த முறையை ஏதாவது ஒரு இடைவெளியை பார்த்துருக்கேன். நான் ஜப்பான் மன்னர்கள் அங்கே அரசவையில் பார்க்குறோம், தாய்லாந்து, சிங்கப்பூர்னு பல மன்னர்கள் இருக்கிற நாடுகளில் கூட அரசர்கள் இருக்கிற இடத்துல கூட நெருக்கடி இருக்கு. ஆனால் ஒரு ஜனநாயக இயக்கமா, ஒரு சுயமரியாதை இயக்கமா, ஒரு பகுத்தறிவு இயக்கத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் இந்த கட்சிக்கு தலைமையேற்ற பிறகு இதை ரொம்ப கவனமா வாரிசு அரசியலை ஊக்குவிக்குது, குடும்ப அரசியலை ஊக்குவிக்குது. தந்தை முதல்வர், தமையன் துணை முதல்வர், ஜனநாயகம் எங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. அந்த விமர்சனங்கள்லாம் பொருந்தாதா? வேற வழியே இல்லையா? இப்ப நான் சமீபத்துல நீங்க மிக நெருக்கமா பார்த்தேன். நான் எனக்கு தெரிய சிபு சோரன், அப்புறம் நீங்க அந்த தம்பி அவருடைய மகன் ஜார்க்கண்டுடைய முதல்வராக வர்றாரு. அப்புறம் அவர் ஒரு நெருக்கடிக்கு இரையாகி பாஜக அவரை டெல்லி ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. ஜம்பு சோரன் சொல்லி அவரோட கட்சியில அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சரை, ஒரு கருப்பா ஒருத்தரை பாவை கொண்டுட்டு போய் அமர வச்சுட்டு போறாரு. 3 மாதம் கழித்து திரும்பி வந்தா அந்த பதவியை திரும்பி தரமாட்டுறாரு. இப்ப நீங்க அவர் பாஜகவில் போய் இணைஞ்சிட்டார். எத்தனை வருஷமா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா துவக்கின காலத்திலிருந்து பீகார்ல நீண்ட நெடுங்காலம் அந்த கட்சிக்கு விசுவாசமா இருந்த ஜம்பு சோரன் முதலமர அரியணையை ஒரு 3 மாசம் சுவைச்சதுலயே மொத்தமா மாறி எந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை எந்த கட்சி அழித்து ஒழிக்கிறதோ, எந்த பாஜக, மோடி, அமித்ஷா அரசு தன்னுடைய முதலமைச்சரை, தன்னுடைய தலைவனை சிறைக்கு அனுப்பியதோ அந்த கட்சியில போய் சேர்றாருன்னா இந்த நாட்டுல என்ன இருக்குன்னு பாருங்க. அப்புறம் நீங்க யாரை நம்பி கட்சியில தன்னுடைய கட்சிக்காரனுக்கு பொறுப்பு தர முடியும்? அதுலதான் கெஜ்ரிவால் அதிர்ச்சியை நம்புறாருல, அவரும் பாஜகவால நெருக்கடியை சந்திக்கக்கூடியவர் தான், அவர் அதிர்ச்சியை நம்புறாருல. நம்பி ஏமாந்த ஒரு உதாரணம் இருக்குன்னா நம்புற ஒரு உதாரணமும் நம் கண் முன்னாடியே இருக்க தானே செய்யுது. ஆமா, இப்ப அதிர்ச்சி எவ்வளவு நாள் அங்க இருக்க போறாங்க? இன்னும் ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துல அங்க என்ன மாறப்போகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா நீங்க அது இப்ப எனக்கும் இது ஒண்ணு அது ஒரு 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் அதிர்ச்சி அவங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்களான்னு இப்போதைக்கு நம்மளால யூகிக்க முடியாது. ஏன்னா நீங்க அவர் எந்த சூழ்நிலையில பாஜகவிடமிருந்து அல்லது வேறு எந்த அதிகாரத்திடமிருந்தும் நம்ம கட்சியில ஒருத்தரை காப்பாற்றுவது பெரும் பொருசு. இப்ப நீங்க இது கட்சி அதிகாரத்துக்கே போட்டி இருக்கு, அதுலயும் திமுக கவனமா இருந்துச்சு.
ஆட்சி அதிகாரத்துக்கும் போட்டி இருக்கும். அதுலயும் திமுக கவனமா இருக்கு. அதாவது தன்னுடைய அந்த குடும்ப உறவுகள் மட்டும்தான் கட்சி ஆட்சி ரெண்டையும் நிர்வகிக்கிறாங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனா அது ஜனநாயக முறையமைவில் கட்சியினருடைய ஒத்திசைவோடு மூத்த நிர்வாகிகளினுடைய ஒத்திசைவோடு அதை உருவாக்கி மூத்த நிர்வாகிகளின் வாரிசுகளையும் கட்சிக்குள் கொண்டு வந்து அவர்களையும் தன்வசப்படுத்தி அது ஒரு பக்குவமா வச்சிருக்கு. அதனாலதான் நான் இந்தியாவிலேயே இப்படி ஒரு செட்டப் நீங்க உலகத்திலேயே பார்க்கவே முடியாது. இப்ப நீங்க ஒரு 10 அமைச்சர் இருக்காங்க, 10 அமைச்சரினுடைய அன்பு மகன்கள். இப்ப டிஆர் பாலன் இருக்காருன்னா அப்படியே ராஜா. பாலன் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினரா இருப்பாரு, மத்திய அமைச்சரா இருப்பாரு. மாநிலத்துல ராஜா சட்டமன்ற உறுப்பினர், அப்படியே மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர். அப்படித்தான் ஐ பெரியசாமி என்ன இருக்காருன்னா அப்படியே எஸ்பி செந்தில் சட்டமன்ற உறுப்பினர், அடுத்த ஆப்ஷன் தயாரா இருப்பாரு. இப்படி நீங்க பல நிலைகளில் இன்னைக்கு துரைமுருகனுடைய வாரிசா இப்ப யாரு போய் கேள்வி கேட்க முடியும்? இப்ப நீங்க அந்த கட்சியில யாரு போட்டிக்கு வருவாங்க அல்லது கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா அந்த கேள்வி கேட்கிற இடத்துல எல்லா மூத்த நிர்வாகிகளினுடைய குடும்ப அங்கத்தினர்களும் கட்சிக்குள்ளேயும் பொறுப்பு இருக்கிறாங்க, ஆட்சியிலையும் பொறுப்பு இருக்காங்க. ஆகவே அந்த கட்சி பாதுகாப்பா இருக்குது. மோடி எவ்வளவு முயற்சி வந்தாலும், எவ்வளவு அமித்ஷா முயற்சி பண்ணாலும், எந்த கட்சி முயற்சி பண்ணாலும் அவர்களை யாரும் சிதைக்க பிரிக்க முடியாது. அப்ப நீங்க கட்சியையும் கட்சி பொறுப்பையும் இந்த குடும்பங்கள் தான் பகிர்ந்துக்கிறாங்க, ஆட்சியையும் இந்த குடும்பங்கள் தான் பகிர்ந்துக்கிறாங்க. அப்புறம் ஊடகத்துல நீங்க முரசொலியா இருந்தாலும், கலைஞர் தொலைக்காட்சியா இருந்தாலும், சன் தொலைக்காட்சியா இருந்தாலும் அந்த குடும்பங்கள் தான் இந்த கட்சியினுடைய ஆட்சியினுடைய ஊடகத்தையும், பத்திரிகை பிரிண்ட் மீடியாவா இருந்தாலும் அது அச்சு ஊடகம் காட்சி ஊடகமும் அவங்களுடைய குடும்ப உரிமையில தான் இயங்கும். ஆகவே அது பாதுகாப்பா இருக்கு. யதார்த்த அரசியல் அது சாத்தியமானது, வரவேற்கத்தக்கது. இன்று பதவியேற்றிருக்கிற துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை சார்பாக வாழ்த்துக்கள். அன்பு தம்பி செந்தில் பாலாஜிக்கும் மீண்டும் சிறை மீண்டு வந்த அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பா முதல்வருக்கு என்னுடைய கூடுதல் நன்றியையும் பாராட்டுதலையும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிறேன். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard